சென்னை மாநகராட்சியில் ஒரு 1000 கோடி ரூபாயோ 800 கோடி 900 கோடி ரூபா வேலையோ டெண்டருங்க பேக்கேஜிங்க போட்டு தள்ளி தள்ளி வச்சுன்னு வராங்க டெண்டரை. 6ஆம் தேதி 11ஆம் தேதி 26ஆம் தேதி இப்படியே 3-4 தேதி தள்ளி வச்சுட்டு வராங்க. என்னடா கேட்டால் இன்னும் ஒப்பந்தம் செட்டில் ஆகலை. மந்திரி அலுவலகத்தில் மந்திரி தம்பி சொல்கிற ஆளுங்க வேலை கொடுக்குறதா இல்லை கமிஷனர் குமரபுரனும் டிசி ஒர்க்ஸும் இவங்க சொல்கிற ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறதா இப்படியே இப்போ தகராறில் தள்ளிக்கிட்டு வருது. எதிர்த்தாலும் பேக்கேஜ், எல்லாம் பேக்கேஜ். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கீழக்கிற சின்ன சின்ன காண்டுக்காரெல்லாம் வேலையே கிடையாது. ஆமாம், கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5ன்னு பேரை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. கிளாஸ் 1ல் அமலாக்கத்துறை உள்ள நுழைய போகிறான். விஜிலன்ஸ் வேஸ்ட்டு. அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நுழைய போகுது. ஒரே சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அதில் டிஎம்எஸ்ன்ற கான்ட்ராக்டுக்கார் ரொம்ப பெரும் பங்கு வகிக்கிறார். அவர் எடுத்து அவர் சப் கான்ட்ராக்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வேலை? ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு தான் கார்பரேஷனில் வேலை, மற்றவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது. இப்போ இதெல்லாம் விட ஒரு பெரிய பியூட்டினா கேட்டீங்கன்னாக்கா வரி 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வரி. ஆமாம், லைசன்ஸ் புதுப்பிக்கிறதுலாம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரி. வருஷம் புதுப்பிப்புலாம் இல்லை. அது வியாபாரிகள் நலனுக்காக 3 வருஷம் ஆக்கினாங்க. ஆனால் அது கமர்ஷியலாக போயிடுச்சு. 75,000 கொடு 30,000 கொடு ஒரு லைசன்ஸுக்குன்னு. ஆமாம், RO ARO இப்படி பல தரப்புங்க இருக்காங்களாம். வியாபாரிங்க சங்கம் போர் மூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இது இல்லாத பெரிய பெரிய ஹோட்டலுங்க. ஆமாம், கார்பரேஷன் ஏற்கனவே சம்பளத்துக்கே பணம் இல்லாமல் திவால் ஆகி போய் கிடக்கு. இப்போ 800 கோடி 900 கோடிக்கு வேலை விட்டு, ஆனால் இந்த ஒப்பந்தக்காரங்களும் நீ எத்தனாயிரம் விட்டா கூட சரி, நாங்கள் பங்கு தரோம், எங்கள் பர்சன்டேஜ் தரோம், எங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு போய் நிற்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நண்டுக்காரங்க. இதெல்லாம் கலைவாரான்னு பல முறை முதல்வருக்கு அதில் சங்கு ஊதிட்டோம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி துறையும் சரி, சென்னை மாநகராட்சி துறையும் சரி, முதல்வர் காதுக்கு சங்கு ஊதுனா கூட காது கேட்கல. இந்த 2 துறைகள், இந்த நகராட்சி துறை மாநகராட்சி துறையை பற்றி சொன்னால் அவர் காதில் வாங்கலை. ஏன்னா அவர் அக்னி பிரவேசத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் கவனத்துக்கு வராது. நெருக்கத்தில் வரும், வராது போயிடாது. என்ன செய்ய போகிறார் முதல்வர்னு பார்ப்போம். நேரு போர்ட்போலியோவில் ஏற்கனவே பாஸ் படிக்காமலே பாஸ்ன்னு சின்னப்பதாஸில் சத்யராஜ் பாடுற பாட்டு தான் சிஎம்ஏ ஆஃபீஸில் விஜயகுமார் ஒரு அதிகாரி தகுதியே கிடையாது. அந்த கேட்டகரி ஃபிட் பர்சனே கிடையாது. இல்லைன்னு சொல்லி அரசாங்கத்தில் நகராட்சித்துறையில் எனக்கு ஆட்சியில் பதிலே கொடுத்துட்டான். அவனை போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு முழுக்க ஊழல் அடித்து தள்ளுறாங்க லட்சக்கணக்கில். இதெல்லாம் முதல்வர் காதுக்கு சங்கு ஊதுறோம். நாங்கள் ஊதுற சங்கு அவர் காதுக்கு கேட்கலை. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.